வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. ஈரானின் ஃபோர்டோ அணு உற்பத்தி நிலையத்தை தகர்க்க பங்கர் பஸ்டர் வகை வெடிகுண்டுகளை பயன்படுத்துவது தொடர்பில் தன்னுடைய இராணுவ ஆலோசகரிடம் அமெரிக்க ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுமார் 30,000 பவுண்ட் எடை கொண்ட மேசிவ் ஒர்டேன்ஸ் பெர்னேட்டர் என்ற பெயரிலான பங்கர் பஸ்டர் வகை குண்டுகள் அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் உள்ளதாகவும், இதனால் இஸ்ரேலுக்கு இந்த வகை குண்டுகளை அவற்றை பயன்படுத்த தேவையான பெரிய ரக விமானங்களோ இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபோர்டோ அணு உற்பத்தி நிலையம் மிக ஆழமான பாறை அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதனால் இஸ்ரேலினுடைய விமான தாக்குதலால் அதற்கு எந்த சேதங்களையும் ஏற்படுத்த முடியாது எனவும், இந்நிலையில் அணு உற்பத்தி நிலையத்தை அழிக்க இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உதவியை நாடியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த MOP குண்டுகள் அழிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருக்கின்ற சூழலில் இஸ்ரேலுக்கு உதவுவது தொடர்பிலே ஆராயப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் தாக்குதல் நடாத்த உத்தரவிடுவதற்கு முன் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிடுமா என்பது அவர் காத்திருப்பதாகவும் கூறப்பட்டுகிறது. இவ்வாறு இந்த தாக்குதலின் பின்னணியில் தற்சமயம் தானாகவே வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் இதுவரை தாக்காத முக்கியமான அணு உலையான புஜோர் அணு உலையில் ரஷ்ய நாட்டவர்கள் பணியாற்றி வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். 2005ஆம் ஆண்டு ரஷ்யா கட்டுப்பணியை ஆரம்பித்து 2011ஆம் ஆண்டு இந்த உலை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு அமெரிக்க இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் இந்த அணு உலை ஈரானுக்கு முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இரு நாடுகளும் தற்போது 20 வருட மூலதன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதோடு இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யா மேலும் குறைந்தது 3 அணு உலைகள் ஈரானின் கட்ட முன்வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் ரஷ்ய நாட்டவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும், இதன் காரணத்தினாலேயே புட்டின், டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஈரான் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் முழுமையாக வீழ்வது ரஷ்யாவிற்கு பாதிப்பு என்பதனால் நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியத்தை புட்டின் தற்சமயம் வலியுறுத்தி வருவதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் மற்றும் இஸ்ரேல் மீதான அணுசக்தி விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தமையும் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக கேலி செய்து விமர்சித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு ஏவப்பட்ட சிறிய எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை இஸ்ரேல் வான்படை இடைமறித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் காரணமாக மத்திய இஸ்ரேல் மற்றும் ஜெருசலேம் பகுதி முழுவதும் சைரன் ஒலிகள் ஒலிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்திருக்கின்ற நிலையில் இந்த சைரன் ஒலிகள் ஒலிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் நிமிடங்களில் மேலும் பல பகுதிகளில் சைரன் ஒலிகள் ஒலிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் ஏவுகணைகளை வானிலேயே அழிக்க முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சைரன் ஒலிக்கும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள குடிமக்கள் உடனடியாக குண்டு தாக்கும் அடைக்கலங்களில் புகுந்து அடுத்த அறிவிப்பு வரும் வரை அவர்கள் அதிலே இருக்குமாறும் அந்நாட்டினருக்கு அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலினுடைய வசமாகி இருக்கின்றன ஈரானிய தொலைக்காட்சிகள் எனவும் கூறப்படுகிறது. தங்கள் தொலைக்காட்சி சேனல்களில் ஹேக் செய்யப்பட்டு பெண்கள் போராட்ட காட்சிகளை ஒளிபரப்பி மக்களை வீதிக்கு வருமாறு இஸ்ரேல் வலியுறுத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கின்றது.
ஈரானிய மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்நாட்டு அரச தொலைக்காட்சி, செயற்கைக்கோள் ஒலிபரப்பை சீர்குலைக்கும் சியோனிச எதிரியால் நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலாக இது ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க குண்டுகள் ஈரானினுடைய முக்கிய பலத்தை தாக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அலி ஹெமேனி தற்சமயம் மிகப்பெரியதொரு பதட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹ்ரானில் சரமாரியான தாக்குதல்களும் அதிரடியாக இஸ்ரேலிய விமானப்படை களமிறங்கி தங்களுடைய தாக்குதல்களை அதிகரித்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அடுத்து வரும் மணித்தியாலங்கள் ஈரான் இராணுவத்துக்கு மிகப்பெரியதொரு பாதிப்பாக அமையும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மிகப்பெரியதொரு பாதிப்பு பல லட்சம் மக்களின் உடைய உயிர்களை பறிக்கக்கூடியதாக அமையும் எனவும் இதனால் அந்நாட்டுக்கு மிக பாரியதொரு அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தொழில் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் புடினும் இப்போது தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை காட்டியிருக்கின்றார். இதனால் அலி ஹமேனியினுடைய கொலை திட்டமும் மறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுடைய முக்கிய பலத்தை தாக்க இருக்கின்றன அமெரிக்க குண்டுகள் என்றொரு தகவலும் தற்சமயம் வெளியாகி இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, ஈரானில் இருந்து இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் மோதலால் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியர்கள் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்திய அரசு ஆபரேஷன் சிந்து என்ற மீட்பு பணியை ஆரம்பித்திருப்பதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய வடகிழக்கு பகுதியில் இருந்து சுமார் 110 இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக அர்மீனியாவுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதோடு பாடசாலை மாணவர்களை சாலை வழியாக ஜெரோவான் நகரை அடைந்ததன் பின்னர் சிறப்பு விமானம் மூலம் இந்தியர்கள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் ஈரானும் அர்மீனியாவும் ஒத்துழைத்திருப்பதற்கு இந்திய அரசு நன்றி தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றும் பணிகளும் தற்சமயம் நடந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற சுமார் 20 அணு மற்றும் ஆயுத உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேலினுடைய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் மொத்தம் 60 போர் விமானங்கள் பங்கேற்றதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையும் தெரிவித்திருக்கின்றது. குறித்த தாக்குதலின் போது அணு ஆயுத திட்ட தளங்கள் பிரதானமாக அளிக்கப்பட்டிருப்பதோடு அணு ஆயுத திட்டத்தில் தொடர்புடைய ஆய்வு மற்றும் மேம்பாட்டு மையங்கள், சென்ட்ரிஃபியூஜிஸ் உற்பத்தி தளங்கள், யுரேனியம் செறிவூட்டும் உட்கட்டமைப்புகளும் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரான் தன்னுடைய அணு திட்டத்தின் வேகத்தையும் பரப்பையும் அதிகரிக்க இந்த தளங்களை உருவாக்கி இருந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணை தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் மற்றும் கூறுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி மையங்கள் ஆகியவையும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள சுடர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.